ஃபஸ்ட்டு டைரக்டர்ஸுக்கு எல்லாத்துக்குமே கார் வாங்கி கொடுத்துருக்காரு. கதை நல்லா இருந்தால் அன்றைக்கே பைக் வாங்கி கொடுப்பாரு. ஸோ அதெல்லாம் அந்த பீரியட்லேருந்தே ஆரம்பிச்சது. இப்போ மீடியாவை கட் பண்ணி வந்துட்டாரே ஒழிய அந்த டைமில் இருந்தால் அவர் இன்றைக்கி சடனெல்லாம் ஆரம்பிச்சது கிடையாது. சார் வாங்கி கொடுத்த கார் தான். அவன் நம்பர் மட்டும் இல்லை. ஒரு நாள் வாலி படம் கதை சொன்னப்போ பைக் வாங்கி கொடுத்தாரு. என் டேரக்டர் நடந்து போகக்கூடாது அப்படின்னு பைக் வாங்கி கொடுத்தாரு. ஃபஸ்ட் காப்பி பார்த்துட்டு, ஃபஸ்ட் காப்பி இல்லை, டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு நான் ஒரு நாள் மிக்சிங்கில் இருந்தேன். அப்போது டார்லிங் உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னாரு. என்ன சார் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் சார் அப்படின்னு. இல்லை சொல்லு நீ உனக்கு என்ன பிடிக்கும். இல்லை சார் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னு. ஒயிட்டுனார். அப்போ எனக்கும் ஒயிட் பிடிக்கும் சார் அப்படின்னு. ஒயிட் கலரில் ஒரு சாண்ட்ரோ வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ வெரி நைஸ் மெமரி. அந்த காரை முதல்ல எடுத்துகிட்டு எனக்கு டிரைவிங்கே தெரியாது. நேரம் எடுத்துக்கொண்டு ஒரு செவத்தில் விட்டுட்டேன். அப்புறம் அப்படியே கற்றுக்கிட்டேன், காரோட கற்றுக்கிட்டேன். அஜித் சார்கிட்ட கேட்டிருந்தா அவரே கற்றுக் கொடுத்துருப்பாரு சார். இல்லை அவர் எல்லாத்துக்கும் கார் வாங்கிட்டு கொடுத்த விட போய் கார் ஓட்ட கற்றுக்கிட்டா ரொம்ப டூ மச் இல்லையா. அஜித் சார் வந்து அப்போ வந்து என்னை வந்து மற்றவங்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பார். சூர்யா என்னோட அடுத்த டைரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சொல்லும்போது மற்றவங்களாம் அப்படி ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்ன அஜித் சாருக்கு என்ன ஆச்சு இப்படி ஒரு ஆளை பிடிச்சி டைரக்டர் ஆகிறாரு அப்படின்னு சொல்லுவது. அப்போ அவங்க ஃபேஸை ரீட் பண்ணிவிட்டு அப்போ அஜித் சார் என்ன பண்ணுவார்னா என்னை கொஞ்சம் ஓவராக இழுத்துக்குவார். இழுத்து தோல் மேலே கை போட்டு என்ன டார்லிங் அப்படி இப்படின்னு சொல்லி அதை சரி பண்ணுவார் என்னைய. அதை வந்து நான் என்றைக்கும் மறக்க முடியாது. தட்ஸ் இன்னைக்கு டுடே ஐ அம் சம்ஒன். இட்ஸ் ஆல் ஸ்டார்டட் தேர். நெக்ஸ்ட் பிக்சர் ப்ளீஸ். சார் வாங்கி கொடுத்த கார் தான். அவன் நம்பர் மட்டும் இல்லை. ஒரு நாள் வாலி படம் கதை சொன்னப்போ பைக் வாங்கி கொடுத்தாரு. என் டேரக்டர் நடந்து போகக்கூடாது அப்படின்னு பைக் வாங்கி கொடுத்தாரு. ஃபஸ்ட் காப்பி பார்த்துட்டு, ஃபஸ்ட் காப்பி இல்லை, டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு நான் ஒரு நாள் மிக்சிங்கில் இருந்தேன். அப்போது டார்லிங் உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னாரு. என்ன சார் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் சார் அப்படின்னு. இல்லை சொல்லு நீ உனக்கு என்ன பிடிக்கும். இல்லை சார் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னு. ஒயிட்டுனார். அப்போ எனக்கும் ஒயிட் பிடிக்கும் சார் அப்படின்னு. ஒயிட் கலரில் ஒரு சாண்ட்ரோ வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ வெரி நைஸ் மெமரி. அந்த காரை முதல்ல எடுத்துகிட்டு எனக்கு டிரைவிங்கே தெரியாது. நேரம் எடுத்துக்கொண்டு ஒரு செவத்தில் விட்டுட்டேன். அப்புறம் அப்படியே கற்றுக்கிட்டேன், காரோட கற்றுக்கிட்டேன். அஜித் சார்கிட்ட கேட்டிருந்தா அவரே கற்றுக் கொடுத்துருப்பாரு சார். இல்லை அவர் எல்லாத்துக்கும் கார் வாங்கிட்டு கொடுத்த விட போய் கார் ஓட்ட கற்றுக்கிட்டா ரொம்ப டூ மச் இல்லையா. ஓகே, ஷோபா மேம் ஏதோ உங்களுக்காக சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. எல்லோருக்கும் வணக்கம். எஸ்ஜே சூர்யா சாரை மைக்கில் கூப்பிட்டதை விட உங்கள் சத்தம்தான், உங்கள் கிளாப்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.